உடலே ஒரு டாக்டர் தான். உடலின் தானே சரியாகும் ஆற்றல் குறித்து புரிந்து கொள்வதற்காக உடல் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து வருகிறோம். உடலின் இரு பெரும் வேலைகளாக உருவாக்குதலும் குணமாக்குதலும் இருக்கின்றன. உடல் தனக்குத்தானே தேவையான அனைத்தையும் தானே உருவாக்கி கொள்கிறது. உடலில் உருவாகும் செல்களாக இருந்தாலும் சரி, அது இயக்குவதற்கான தேவையான சத்துக்களாக இருந்தாலும் சரி, அதே போல தனக்குள் நிகழும் பாதிப்புகளையும் தானே சரி செய்து கொள்கிறது. உடல் எப்படி தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது? சில உதாரணங்கள் மூலம் இதை புரிந்து கொள்ளலாம். நம்முடைய உடலில் ஒரு நீளமான ஆழமான காயம் ஏற்பட்டு விடுகிறது. காயத்தில் இருந்து இரத்தம் வெளியேறி கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு நேரம் நீடிக்கும்? இரத்தத்தை தடை ஏற்படுத்தியும் நாம் முயன்று நிறுத்தாவிட்டாலும் ஒட்டுமொத்த இரத்தமும் வெளியேறிவிடும் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் உண்மையில் அது அப்படி நடக்குமா? உடலில் இருந்து இரத்தம் வெளியேற துவங்கியவுடன் அது காற்றுடன் வினைபுரிகிறது. தோலில் மேற்பகுதியில் காற்றுடன் வினைபுரியும் இரத்தம் பசையாக மாறுகிறது. உடலில் ஏற்கனவே இருந்த இரத்த செல்களை பயன்படுத்தி இந்த பசை உடலால் உருவாக்கப்பட்ட ஒன்று. நம் இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள் காயம்பட்ட இடத்திற்கு வந்து உடலில் வெளிப்புறத்தில் இருந்து உடலுக்கு உருவாகும் ஊறு விளைவிக்கும் துகள்களை எதுவும் உள்ளே செல்லாதவாறு பாதுகாக்கிறது. காயத்தில் ஏற்கனவே ஊடுருவி இருக்கும் துகள்களை அகற்றுகிறது. எளிமையாக சொன்னால் காயத்தை சூழ்ந்து தூய்மைப்படுத்துகிறது. ஒரு நபருக்கு கை எலும்பு கீறல் விழுந்து விட்டது என வைத்துக் கொள்ளலாம். ஏதோ ஒரு எதிர்பாராத விபத்து அல்லது தவறி விழுந்தால் ஏற்பட்ட எலும்பு கீறல். இந்த கீறலை சரி செய்ய நம்முடைய தாத்தாமார்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கீறல் விழுந்த பகுதியை அதன் வெப்பத்தை கொண்டு, வீக்கம், வலி போன்ற அறிகுறிகளை கொண்டும் கண்டுபிடிப்பார்கள். மேற்கூறிய தொந்தரவுகளை வைத்து எலும்பில் ஏற்பட்டுள்ளது கீறலா அல்லது முறிவா என்பதை கூட கண்டுபிடித்து விட முடியும். இப்படி கண்டுபிடித்த பின்பு கையின் வெளிப்புறத்தில் மேலும் கீழுமாக 2 மரத்துண்டுகளை வைத்து கை அசையா வண்ணம் கட்டு போட்டு விடுவார்கள். இதுதான் சிகிச்சை. பாதிக்கப்பட்ட எலும்பு பகுதியை அசைய விடாமல் அதன் இணைப்பை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு கட்டு மட்டும் போட்டால் போதுமா? ஆமாம், போதும். நம் உடல் என்னும் மருத்துவர் கீறல் விழுந்த அல்லது முறிந்த பகுதியை ஒட்டி விடுவார். அதற்கென்று தனியாக மருத்துவர்களோ ஒட்டும் சிகிச்சையோ தேவையில்லை. முறிந்த எலும்பு அல்லது கீறல் விழுந்த எலும்பு தானாக இணைந்து கொள்ளும். அதுதான் எலும்பின் இயல்பான குணம். உயிருள்ள உடலினுள் முறிந்த எலும்புகளை இணைத்து கட்டிவிட்டால் அது படிப்படியாக இணைந்துவிடும் என்பதுதான் அறிவியல். இதை அறிந்திருந்தார்கள் நம் தாத்தாமார்கள். இப்படி கட்டு போடுவது கீறல் விழுந்த பகுதி இணைவதற்கு ஏற்ற வகையில் அது அசையாமல் இருப்பதற்குத்தானே தவிர வேறு காரணமில்லை. இப்படி வெளியிலிருந்து உதவி செய்தால் போதும். உடல் என்னும் மருத்துவர் உடலுக்குள் செய்ய வேண்டிய வேலைகளை அவர் பார்த்து கொள்வார். இப்படித்தான் நம் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது. ஒரு சாதாரண காயத்தையும் முறிந்த எலும்பும் உதாரணம் சொல்லிவிட்டு உடல் எல்லா நோய்களையும் சரி செய்து கொள்ளிவிடும் என்று கூறினால் அது எப்படி நம்புவது? வாருங்கள், இன்னும் சில உதாரணங்களை பார்க்கலாம். அத்தியாயம் 6. தும்மலும் இருமலும் நோய்கள் அல்ல. உடல் தனக்குத்தானே தேவையான அனைத்தையும் உருவாக்கி கொள்கிறது என்பதையும் தனக்கு நேரும் தொந்தரவுகளில் இருந்து தானே குணப்படுத்தி கொள்கிறது என்பதையும் பார்த்தோம். இன்னும் சில உதாரணங்களை பார்க்கலாம். தூசி நம் கண்களில் பட்டு விடுகிறது. இப்போது நம் உடல் என்ன செய்கிறது? தூசியை எதிர்த்து வெளியேற்ற உடனடியாக கண்களில் கண்ணீரை சுரக்கிறது. எதற்காக? கண்களை தூசி என்னும் கழிவுப் பொருள்களிலிருந்து பாதுகாக்க கண்ணீர் வருகிறது. இதே போன்றுதான் நம் கண்ணுக்கு எந்த பிரச்சனை நேர்ந்தாலும் கண்ணீர் வரும். சரி, ஒரு நாள் இரவு முழுவதும் நம்மால் தூங்காமல் இருக்க முடியவில்லை. கண்களில் எரிச்சல். தூக்கத்தால் கிடைக்க வேண்டிய குளிர்ச்சி கண்களுக்கு கிடைக்காததால் வெப்பமடைகின்றன. இப்போது கண்களின் வெப்பம் என்பது கழிவுதானே. இதை வெளியேற்ற கண்கள் என்ன செய்கின்றன? இப்போதும் கண்ணீர் மூலமாக வெளியேற்றும். முன்பு தூசி கண்ணில் பட்டபோது நமக்கு புரிந்தது கண்ணீர் எதற்கு என்று. ஆனால் இப்போது காரணமே இல்லாமல் கண்ணீர் வருவதாக நாம் நினைக்கின்றோம். கண்கள் வெப்பமடைவதும், எரிச்சல் ஏற்படுவதும், சிவந்து விடுவதும், கண்ணீர் வருவதும், அரிப்பு ஏற்படுவதுமான தொந்தரவுகள் நம் எதிர்ப்பு சக்தியால் தோற்றுவிக்கப்படுகின்றன. அனைத்துமே நம் கண்களை குணப்படுத்தவும் பாதுகாக்கவும் தான். இயற்கையாக நம் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்துவிட்டு நம் உடல் நமக்கு செய்யும் கடமைகளை தடுக்க முயல்கிறோம்.
ஒருவருக்கு தலைவலி ஏற்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம். அவர் தலைவலியை போக்குவதற்காக ஒரு தைலத்தை தடவுகிறார். வலி இருந்த பகுதியில் இப்போது எரிச்சல் ஏற்படுகிறது. எரிச்சலைக் கண்டு நாம் பயந்து மருத்துவரிடம் போகிறோமா? இல்லை. ஏனென்றால் வலியை போக்குவதற்காக எரிச்சலை நாம் தான் ஏற்படுத்தினோம். அது வலியை போக்குவதற்கான எரிச்சல் என்று நமக்கு தெரிகிறது. ஆனால் அதே நபருக்கு தலைவலி இல்லாத நிலையில் திடீரென இயற்கையாக எரிச்சல் ஏற்படுகிறது என வைத்துக்கொள்வோம். இப்போது அவர் என்ன செய்வார்? எரிச்சலுக்காக மருத்துவரிடம் செல்வார். எரிச்சல் என்பது வலியை போக்குவதற்காக உடலில் ஏற்படும் மாற்றம். இப்போது ஏற்பட்டிருக்கும் எரிச்சல் நமக்கு தெரியாத நம்மால் உணர முடியாத வலியை நீக்குவதற்காக வந்திருக்கலாம் அல்லவா? ஆனால் நாம் அப்படி புரிந்து கொள்வதில்லை. இதை ஒரு புதிய தொந்தரவாக பார்க்கிறோம். தூசி நம் மூக்கிற்குள் போகிறது. மூக்கிற்குள் அந்நிய பொருட்கள் நுழைவதை தடுக்க இயற்கையாகவே ரோமங்கள் காணப்படுகின்றன. அதை தாண்டி தூசி நுழையும் போதுதான் எதிர்ப்பு சக்தியின் வேலை தேவைப்படுகிறது. இப்போது தன் எதிர்ப்பு சக்தியால் தும்மலை ஏற்படுத்துகிறது உடல். இந்த தும்மல் நல்லதா கெட்டதா? சந்தேகமே இல்லாமல் நல்லதுதான். அவ்வாறு தும்மல் வரவில்லை என்றால் தூசி போன்ற உடலிற்கு ஒவ்வாத கழிவுப் பொருட்கள் மூக்கின் வழியாக உள்ளே போக வாய்ப்பு ஏற்படும். நமக்கு ஏற்படும் தும்மலின் வேகம் எவ்வளவு தெரியுமா? நமது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 180 கிலோமீட்டர் முதல் 220 கிலோமீட்டர் வரை இதன் வேகம் இருக்குமா? சாதாரணமாக யோசித்து பாருங்கள். ஒரு வாகனத்தை இந்த வேகத்தில் ஓட்ட வேண்டுமென்றால் புல்லட் ரயிலை தவிர வேறு எதுவும் இந்த வேகத்தில் ஓடாது. இதற்கு எவ்வளவு எரிபொருள் தேவைப்படும்? அதே போல நம் உடலிற்கு ஒரு தும்மலை ஏற்படுத்த எவ்வளவு சக்தி தேவைப்படும்? அவ்வளவு சக்தியை வீணாக ஒரு தும்மலுக்காக உடல் செலவு செய்கிறது என்றால் அது எவ்வளவு முக்கியமான வேலையாக இருக்கும்? நாம் சாதாரண தும்மல் தானே என நினைக்கிறோம். அந்நிய பொருட்களை உடலிற்குள் ஊடுருவ விடாமல் தடுக்கும் மிக முக்கியமான வேலைகளில் ஒன்று தும்மல். தூசி மட்டுமின்றி நம் கண்களுக்கு புலப்படாத வேறு கழிவுப் பொருட்களும் மூக்கினுள் வழியாக உள்ளே செல்ல வாய்ப்புண்டு. அப்போதெல்லாம் நம் எதிர்ப்பு சக்தி தும்மல் மூலமாக அதை தடுக்கும். காரணமில்லாமல் தும்மல் வருகிறதே என்று நாம் சலித்துக் கொள்வோம். தும்மல் நிறுத்த மருத்துவரிடம் போவோம். ஆனால் உடல் எந்த ஒரு வேலையையும் காரணமின்றி செய்வதில்லை. எல்லா தடுப்பு நடவடிக்கைகளையும் மீறி மருந்து மாத்திரைகளின் உதவியோடு தூசி மூக்கிற்குள் நுழைகிறது. மூக்கின் உட்பகுதியில் இருக்கும் மியூக்கஸ் மெம்பரேன் எனப்படும் சைனஸ், ஈரமான ஜவ்வு, இப்படி நுழையும் கழிவுப் பொருட்களை ஈர்த்து தன்னிடம் ஒட்ட வைத்துக் கொள்கிறது. இப்படி ஒவ்வொரு முறையும் மூக்கினுள் நுழையும் கழிவுப் பொருட்களை சைனஸ் ஜவ்வு தன்னிடம் வைத்துக் கொள்கிறது. நம்முடைய எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக இருக்கும் சூழலில் உள்ளே சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் கழிவுகளை தும்மல் வெளியேற்ற துவங்குகிறது. இப்போது ஏற்படும் தும்மல் என்பது உள்ளே இருக்கும் கழிவுகளை வெளியே தூக்கி எறிவதற்காக ஏற்படுத்துவது. இதை அனுமதிப்பது நல்லதா? அல்லது வெளியேற்றப்படுகிற கழிவுகள் உடலுக்குள்ளேயே பத்திரமாக வைத்துக் கொள்வது நல்லதா? தும்மல் தொடர்ந்து ஏற்படுகிற போது நாம் பயந்து போய் அதை நிறுத்த ஏற்பாடு செய்கிறோம். ஆனால் உடலின் எதிர்ப்பு சக்தியால் நடத்தப்படுகின்ற முக்கியமான வேலை இது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். தும்மல் என்பது வெளியே இருந்து மூக்கிற்குள் நுழைய முயலும் கழிவுப் பொருட்களை எதிர்க்கவும், உள்ளே தேங்கிய கழிவுகளை வெளியேற்றவும் உடலால் நடத்தப்படுகிற எதிர்ப்பு இயக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் உதவியோடு ரோமங்களை கடந்து சைனஸை கடந்து மூக்கின் உள்ளே நுழையும் தூசி நேரடியாக நுரையீரலுக்கு செல்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், உடலின் வெள்ளை அணுக்கள் சீழாக மாறுகின்றன என்று. சீழ் என்பதும் சளி என்பதும் அடிப்படையில் ஒரே தன்மையுடைய பொருட்கள்தான். நுரையீரலுக்குள் நுழைந்த அந்நிய பொருளாக தூசியை எதிர்ப்பு சக்தி சளியை சுரந்து தடுக்கிறது. சளி சூழப்பட்ட தூசி குறிப்பிட்ட இடத்திலேயே அடைத்து வைக்கப்படுகிறது. இங்கு சளி எதற்காக சுரந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடலின் உள்ளே நுழையும் கழிவுப் பொருட்களை சூழ்ந்து அடைத்து வைப்பதற்காக சளி சுரக்கிறது. இவ்வாறு உருவான சளி நுரையீரலில் தங்குகிறது. இந்த சளியை அதிலுள்ள கழிவுப் பொருட்களோடு நுரையீரலை விட்டு வெளியேற்ற முயல்கிறது உடல். இப்போதுதான் எதிர்ப்பு சக்தியால் இருமல் தோற்றுவிக்கப்படுகிறது. இருமல் மூலம் நுரையீரலில் இருக்கும் சளி வெளியேற்றப்படுகிறது. இருமல் ஏன் ஏற்பட்டது? நுரையீரலில் இருக்கும் சளியை வெளியேற்றுவதற்காக.
அப்படியானால் இருமல் எப்போது நிற்கும்? சளி வெளியேற்றப்பட்ட பிறகு. சளி முழுமையாக வெளியேறும் வரை இருமல் இருக்கத்தான் செய்யும். எத்தனை நாளில் சளி வெளியேறும் என்பது உள்ளே எவ்வளவு சளி இருக்கிறது என்பதை பொறுத்து மாறுபடும். நம் எதிர்ப்பு சக்தி வேறென்ன வேலைகளை செய்கிறது? நாம் உண்ணும் உணவுப் பொருட்கள் மோசமானதாக இருக்கும்போதோ அல்லது அதனை செரிக்க முடியாமல் உடல்நிலை இருக்கும்போதோ நமக்கு குமட்டல் ஏற்படுகிறது. குமட்டல் என்பது நம் செரிமான மண்டலம் இந்த உணவை செரிக்க தயாராக இல்லை என்பதன் அடையாளம். இந்த எச்சரிக்கையை மீறி நாம் சாப்பிடும்போது வாந்தி வருகிறது. செரிக்க முடியாத உணவுகளை வெளியேற்றுவதற்காக உடல் வாந்தியை ஏற்படுத்துகிறது. குமட்டல் ஏற்படும் போதே நாம் உணவை தவிர்த்திருந்தால் வாந்தி வந்திருக்காது. அதே போல நாம் சாப்பிட்ட பிறகு உடலில் ஏற்பட்ட மாற்றங்களால் உணவை செரிக்க முடியாத நிலை ஏற்படுகிற போது வாந்தி மூலம் உணவுகளை வெளியேற்றப்படுகிறது. ஆக வாந்தி, குமட்டல் என்பதும் எதிர்ப்பு சக்தியின் வேலைகள் தான். இதை மீறியும் செயற்கையான முறையில் வலுக்கட்டாயமாக நாம் சாப்பிடுவோமானால் என்ன நடக்கும்? இரைப்பை வரை உள்ள கழிவுகள் வாந்தியாகவும் இரைப்பைக்கு கீழே உள்ள கழிவுகள் பேதியாகவும் நம் உடல் வெளியேற்றும். பேதியில் வெளியேற்றப்படும் பொருட்கள் உணவுப் பொருட்களா, கழிவுப் பொருட்களா? உடல் வெளியேற்றும் ஒவ்வொரு பொருளும் கழிவுப் பொருட்கள் தான். இப்படி பேதியில் வெளியேற்றப்பட வேண்டிய கழிவுகள் நம் குடலிலேயே தங்குமானால் என்ன நடக்கும்? சில நேரங்களில் கழிவுகள் மோசமானதாக இருக்கும்போது பேதி நம் தோலில் பட்ட இடத்திலெல்லாம் புண்கள் வருவதுண்டு. கவனித்திருக்கிறீர்களா? இவ்வளவு மோசமான இரசாயனத்தன்மை கொண்ட கழிவுகள் உடல் வெளியேற்றுவது நல்லதா கெட்டதா? உடலில் ஏற்படும் ஒவ்வொரு நல்ல விளைவுகளையும் நம் உடலுக்கு எதிரானதாகவே புரிந்து கொள்கிறோம். இப்படி ஏற்படும் பேதியும் எதிர்ப்பு சக்தியின் நடவடிக்கை தான். நாம் இதுவரை பார்த்த தொந்தரவுகளை நோய் என்று புரிந்து கொண்டோமானால் இதற்கு மருத்துவரை தேடி ஓடுவோம். மாறாக அது நோய் அல்ல, உடல் எதிர்ப்பு சக்தி நடவடிக்கை என்று புரியும்போது உடல் குணமாக்கும் ஆற்றல் புரியும். இதை புரிந்து நம் முன்னோர்கள் தங்கள் வழியில் இயற்கையோடு இணைந்து நோய்களிலிருந்து விடுதலை அடைந்தார்கள். உடலில் ஏற்படும் தொந்தரவுகளை கண்டு அவர்கள் பயப்படவில்லை. உடலின் இயல்பில் அதுவும் ஒரு பகுதி என்று புரிந்து கொண்டார்கள். அந்த புரிதல் மன சமநிலையை பாதிக்கவில்லை, உடல் இயல்பையும் பாதிக்கவில்லை. மனம் பற்றி பேசும்போது உடல் குறித்து ஏன் அறிந்து கொள்ள வேண்டும்? ஏனென்றால் மனமும் உடலும் இயல்பில் சமநிலையிலேயே இருக்கின்றன. மன சமநிலை கெடும்போது உடல் சமநிலை கெடுகிறது, தொந்தரவுகள் உருவாகின்றன. அதேபோல் உடல் சமநிலை கெடும்போது மன சமநிலையும் கெடுகிறது. உடலை பற்றிய அச்சத்தை நாம் கைவிட்டால் மன சமநிலை கெட்டுவிடுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. மனம் குறித்த அடுத்த விஷயத்திற்கு செல்வோமா? பயத்தை விடுவதே நோய்களுக்கான முதலுதவி. நம்பிக்கையே பலம், பலவீனமே மரணம். இது விவேகானந்தரின் பிரபலமான பொன்மொழி. இதன் செயல்வழி அர்த்தங்களைத்தான் கடந்த அத்தியாயங்களில் பார்த்தோம். அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு சாதாரண மனிதன் தொண்டை வலியை கேன்சர் என்று நம்பி இறந்து போன கதையை பார்த்தோம். அதே போல விமான விபத்தில் சிக்கி கடுமையான உடல் பாதிப்புக்கு ஆளான மோரிஸ் குட்மேன் தன் நம்பிக்கையின் விளைவால் முழு உடல் நலத்தையும் பெற்றதையும் பார்த்தோம். டாக்டர் ஜோசப் மர்பி தோல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதையும் உடலின் இயல்பே ஆரோக்கியத்திற்கு திரும்புவதுதான் என்று புரிந்து கொண்ட பிறகு புற்றுநோயிலிருந்து அவர் விடுபட்டதையும் அறிந்தோம். விலங்குகளுக்கு ஏற்படும் உடல் ரீதியான பாதிப்புகள் எளிமையாக சரியாவதையும் மனிதர்களாகிய நமக்கு ஏற்படும் தொந்தரவுகள் மனதின் குறுக்கீட்டாலும் மேலும் அதிகமாவதையும் மருத்துவ ஆய்வுகள் மற்றும் சம்பவங்கள் மூலம் புரிந்து கொண்டோம். இந்த மன விளைவுகளைத்தான் பிளசிபோ விளைவு, நொசிபோ விளைவு என்று கூறுகிறது உளவியல். இப்போது அந்த விவேகானந்தரின் பொன்மொழியை மறுபடியும் வாசியுங்கள். உளவியல் ரீதியான உண்மையை எளிமையான 4 வார்த்தைகளில் எவ்வளவு அழகாக விளக்குகின்றன. இப்படி சித்தர் பாடல்கள், சங்க இலக்கியங்கள் பலவற்றை உளவியல் ரீதியான உண்மைகள் குவிந்து கிடக்கின்றன. ஆனால் இவை தமிழில் இருப்பதாலேயே அறிவியல் இல்லை என்றும் நாம் தப்பாக நினைத்து கொள்கிறோம். உடல் இயல்பாகவே தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது என்பதை பார்த்தோம்.
நம்முடைய மன குறுக்கீடுகள் இல்லாமல் உடல் செயல்பட முடிந்தால் அதன் முழுமையான குணமாகும் ஆற்றலை நாம் உணர முடியும். மனதின் குறுக்கீடு இல்லை என்றால் உடல் எவ்வாறு குணமாகும்? இதை எப்படி புரிந்து கொள்வது? நம் உடலின் ஆரோக்கியத்தை நிலைப்படுத்துகிற வேலையை செய்கிறது பராமரிப்பு சக்தி. இதைத்தான் மருத்துவர்கள் எதிர்ப்பு சக்தி என்கிறார்கள். நம் உடலில் புறச்சூழல் காரணமாகவும் நம் நடவடிக்கைகள் மூலமாகவும் ஏற்படுகிற ஏற்றத்தாழ்வுகளை சமநிலைப்படுத்துவதுதான் இந்த பராமரிப்பு சக்தியின் ஒரே வேலை. உடல் ஆரோக்கியத்திற்கு திரும்புவதைத்தான் நாம் சமநிலைப்படுவது என்று குறிப்பிடுகின்றோம். சமநிலைப்படுத்துவது என்பது உடல் சார்ந்தது மட்டுமல்ல, மனம் சார்ந்ததும் தான். நம் உடலில் பராமரிப்பு சக்தி மன சமநிலை தவறினாலும் உடல் சமநிலை தவறினாலும் அதை சமன்படுத்துகிறது. உடல் சமநிலை தவறுவது என்பது தகவமைப்பு வேலை நடைபெறும் போது நமக்கு ஏற்படும் தொந்தரவுகள் தான் என்பது புரிகிறது. ஆனால் மன சமநிலை தவறுவது என்றால் என்ன? மன சமநிலை தவறுவது என்பது உணர்ச்சி வசப்படுவதை தான் குறிக்கிறது. உணர்ச்சிகள் என்பவை புறச்சூழலுக்காக தானாக தோன்றி தானாக மறைபவை. அதாவது மனிதனின் தகவமைப்பு அப்படி தானாக தோன்றுகின்ற உணர்ச்சிகளை சரி செய்கிறோம் என்ற பேர் வழி என்று நாம் பொறுப்பெடுத்து கொள்ளும்போது அந்த உணர்ச்சிகள் நிலைத்து விடுகின்றன. இதைத்தான் நாம் உணர்ச்சி வசப்படுதல் என்று கூறுகின்றோம். உதாரணமாக, ஒரு விஷயத்தில் நாம் ஈடுபட்டிருக்கின்ற போது நமக்கு கோபம் வந்து விடுகிறது. இப்படி கோபம் வருவதற்கு நாம் மட்டுமே காரணமில்லை. அங்கு நடந்த சம்பவம், அது பற்றிய நம் கருத்து, நாம் வளர்ந்த முறை, இப்படி பல காரணங்கள் இருக்கின்றன. நாம் இங்கு கோபத்தை பற்றி ஆய்வு செய்யவில்லை. அப்படி ஏற்படும் கோபம் அதே அளவில் மணிக்கணக்காக, நாள் கணக்காக நீடிக்கிறதா என்ன? அப்படி நீடிப்பதில்லை. கொஞ்ச நேரத்தில் கோபம் குறைந்து விடுகிறது. சரி விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் என்று நாமே கோபத்திலிருந்து இறங்கி விடுகிறோம். இப்படி ஏற்பட்ட கோபத்தை யார் குறைத்தது? நம்முடைய பராமரிப்பு சக்தி தான். உடலில் ஒரு காயம் ஏற்படுகிற போது எப்படி நம் பராமரிப்பு சக்தி அதனை ஆற்றுவதற்கு வேலை செய்கிறதோ, அதேபோல் நம் மனதில் ஏற்படும் சமநிலை குறைவை மாற்றுவதற்கு பராமரிப்பு சக்தி வேலை செய்கிறது. கோபம் மட்டுமல்ல, பயம், கவலை, துக்கம், சந்தோஷம், இவை எல்லாமும் உணர்ச்சிகள் தான். இவை ஏற்படும் போதெல்லாம் மன சமநிலை தவறுகிறது. மன சமநிலை தவறும் போதெல்லாம் பராமரிப்பு சக்தி வேலையை செய்து அதனை சரி செய்ய முயல்கிறது. இப்படி தனித்தனியாக உடலும் மனமும் பாதிக்கப்பட்டால் பராமரிப்பு சக்தி தனித்தனியாக வேலை செய்து சரி செய்துவிடும். மனம் பாதிக்கப்படுகின்ற போது உடல் நேரடியாக பாதிக்கப்படுவதில்லை. ஆனால் உடல் பாதிக்கப்படும் போது அதே நேரத்தில் மனம் சமநிலை தவறுகிறது. நோய் குறித்த பயமோ கவலையோ துக்கமோ உருவாகி உடல் பாதிப்போடு மன பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது. ஒரு தொந்தரவு ஏற்படுகிற போது பராமரிப்பு சக்தி உடலை சமநிலைப்படுத்த தயாராகிறது. நம் உடலில் தொந்தரவுகள் ஏற்படுகின்ற போது நம் மனநிலை என்னவாக இருக்கும்? இது கேன்சராக இருக்குமோ, இது சர்க்கரையாக இருக்குமோ என்ற பயம் ஏற்பட்டு மனப்பதட்டம் வந்து விடுகிறது. அந்த பய உணர்ச்சியை நாம் நொடிக்கு நொடி புதுப்பித்து கொண்டே இருக்கிறோம். இப்போது மன சமநிலையும் குலைந்து விடுகிறது. உடலில் ஏற்படும் ஒரு தொந்தரவு அதை பற்றிய நம் புரிதல் இல்லாமையால் மன சமநிலையையும் பாதிக்கிறது. இப்போது பராமரிப்பு சக்தி என்ன செய்யும்? இப்படி பராமரிப்பு சக்தி உடலையும் மனதையும் சமப்படுத்த இரண்டாக பிரிகிறது. பொதுவாக பராமரிப்பு சக்தி உடலை விட மனதிற்குத்தான் அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. உடல் பாதிப்பு எந்த அளவில் இருந்தாலும் மன பாதிப்பின் தன்மையை பொறுத்துதான் பராமரிப்பு சக்தி வேலை செய்கிறது. மன சமநிலை தீவிரமான அளவு பாதிக்கப்பட்டிருந்தால் உடல் ஆரோக்கியத்தை இரண்டாம் பட்சமாக கருதி மன நிதானப்படுத்தும் வேலையில் தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறது பராமரிப்பு சக்தி. இந்த பராமரிப்பு சக்தியை நம் உடலை நோக்கி முழுமையாக திருப்பிவிட்டால் என்ன நடக்கும்? உடல் உள்ளுறுப்புகளின் தகவமைப்பு மிக வேகமாக நடக்கும். உடல் ஆரோக்கியத்திற்கு திரும்பும். ஆனால் அப்படி எவ்வாறு உடலை நோக்கி திருப்புவது? மிக சுலபம்தான். உடலுடைய சமநிலை குலைவு இயற்கையானது. அதனை நம் முயற்சியால் மாற்ற இயலாது. மாறாக அது உடலின் தகவமைப்பு தான், கழிவுகளின் வெளியேற்றம்தான் என்பதை அறிவுபூர்வமாக புரிந்து கொண்டால் என்ன நடக்கும்? உடல் சமநிலைக்காக புரிதலோடு காத்திருப்போம். இப்போது மனநிலையின்
தன்மை என்னவாக இருக்கும்? உடல் மாறுதல்கள் இயற்கையானவை என்று புரியும்போது மன சமநிலை தவறுவதில்லை. அதை பற்றிய பயம் ஏற்படுவதில்லை. என்னுடைய உடல் என்னை சரி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். இப்போது பராமரிப்பு சக்தி 100% உடலை நோக்கி திருப்பிவிடப்படுகிறது. உடல் மிக வேகமாக தன்னை தகவமைத்து கொண்டு புதுப்பித்து கொள்கிறது. மோரிஸ் குட்மேன் போலவும் டாக்டர் மர்ஃபியைப் போலவும் எல்லோராலும் புரிதலால் நோய்களை வெல்ல முடியும். உடல் ஆரோக்கியத்தில் நம்முடைய பங்கு என்ன என்பதை அதனை புரிந்து கொள்வதுதான். அதனுடைய இயக்கங்களில் குறுக்கிடுவது அல்ல. இயக்கங்களான இயற்கையான பழக்க வழக்கங்கள், உடலை பற்றிய புரிதல் ஆகியவை மனிதகுல ஆரோக்கியத்தின் மிக முக்கியமான அம்சங்கள். இவற்றை தவறவிட்டுவிட்டு மருந்துகளால் உடலை மீட்க முடியாது. மன சமநிலையை பாதுகாப்பது என்பது பராமரிப்பு சக்தியை உடலை நோக்கி திருப்பி விடுகிறது. உடல் மிக வேகமாக நலமாகிறது. மன சமநிலை ஏற்பட்டால் ஏற்படும் நன்மைகள் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அத்தியாயம் 8. செய்யாத சிகிச்சையில் குணமான நோயாளி. அமெரிக்காவைச் சேர்ந்த டாக்டர் லிசா முதுநிலை பட்டம் பெற்ற ஆங்கில மருத்துவர். அவருடைய மருத்துவ பணி ஓய்வு பெறும் வயதில் ஒரு நோயாளியின் அனுபவம் அவரை சிந்திக்க வைத்தது. ஒரு பெண்மணிக்கு லிசா பணிபுரிந்த மருத்துவமனையில் இருதய சிகிச்சை நடந்தது. அறுவை சிகிச்சை முடிந்து தொடர் சிகிச்சையின் போதுதான் தெரிந்தது அந்த பெண்ணின் சிறுநீரகம் செயலிழந்திருக்கிறது என்பது. அறுவை சிகிச்சைக்கு முன்பு நல்ல நிலையில் இயங்கிக் கொண்டிருந்த சிறுநீரகங்கள் திடீரென தங்கள் செயல்பாட்டை நிறுத்தி கொண்டன. அங்கிருந்த மருத்துவர்கள் அதிர்ந்து போய் காரணம் தேடுவதற்கு நேரமில்லாத நிலையில் உடனடியாக டயாலிசிஸ் செய்து கொள்ளுமாறு பரிந்துரைத்தனர். சிறுநீரகங்கள் இயங்கவில்லை என்றால் உடலில் உள்ள இரத்தத்தின் கழிவுகள் பிரிக்கப்படாமல் சிறுநீர் வெளியேற்றப்படாமல் உடல் வீங்கத் தொடங்கும், பலவிதமான பிரச்சனைகளும் வரும் என்று சொல்லியும் அந்த பெண் டயாலிசிஸ் செய்து கொள்ள மறுத்துவிட்டார். சிறுநீரகங்கள் இயங்காமல் செயற்கை இரத்த சுத்திகரிப்பான டயாலிசிஸும் செய்யாமல் 9 நாட்கள் ஆகிவிட்டன. இரு சிறுநீரகங்களும் பழுதடைந்து விட்டால் ஒரு சில நாட்களில் உடல் முழுவதும் பலவிதமான தொந்தரவுகள் ஏற்படும். சுவாசக் கோளாறு வரும், வயிற்றில் வீக்கமும் ஏற்படும். ஆனால் சிறுநீரகங்கள் இயங்காத அந்த பெண்மணியோ எந்த தொந்தரவுமின்றி இருந்தார். 9 நாட்கள் கழிந்து திடீரென அவரது சிறுநீரகங்கள் இயங்கத் துவங்கின. டாக்டர் லிசா பெரும் குழப்பமடைந்தார். எல்லா மருத்துவர்களும் லிசாவிடம் சொன்னார்கள், மருத்துவத்தில் அவ்வப்போது இப்படி நடப்பதுண்டு. இதையெல்லாம் பார்த்து குழம்ப வேண்டியதில்லை. இதுதான் மெடிக்கல் மிராக்கிள் என்று கூறுவார்கள். ஆனால் லிசாவால் குழம்பாமல் இருக்க முடியவில்லை. தானாகவே சிறுநீரகங்கள் இயங்கத் துவங்கிவிட்டதை மருத்துவ அற்புதம் என்றால் இது எல்லா நோயாளிகளுக்கும் ஏன் நடக்கக்கூடாது? மருத்துவ அற்புதங்கள் எப்படி நடக்கின்றன என்று தெரிந்துவிட்டால் மருத்துவமே தேவையில்லையே என்று யோசிக்க துவங்கினார் லிசா. அந்த நேரத்தில்தான் அவருடைய மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தார் ஒரு கேன்சர் நோயாளி. அவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டுள்ள இடத்தில் ரேடியேஷன் கொடுக்க பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. ரேடியேஷன் என்பது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட செல்களை கதிர்வீச்சால் அழித்துவிடும் முறை. அப்படி அழிக்கும்போது பாதிக்கப்பட்ட செல்களின் அருகில் இருக்கும் நல்ல நிலையில் உள்ள செல்களும் அழிந்துவிடும். அதோடு கதிர்வீச்சு கொடுக்கப்பட்ட நோயாளியின் உடல் ரோமங்கள் உதிர்தல், எதிர்ப்பு சக்தி குறைந்து போதல் உள்ளிட்ட பிற விளைவுகளும் ஏற்படும். ஆனால் ரேடியேஷன் கொடுக்கப்படுவது தொடர்கிறது. அந்த நோயாளிக்கு ரேடியேஷன் கொடுத்தார் டாக்டர் லிசா. கதிர்வீச்சு கொடுக்கப்பட்டதிலிருந்து அந்த நோயாளியுடைய கேன்சர் செல்கள் அழிந்து குணமடைய துவங்கினர். வழக்கமாக கதிர்வீச்சு நோயாளிகளுக்கு இருக்கும் பிற விளைவுகளும் மிக குறைவாகவே இருந்தன. மற்ற கேன்சர் நோயாளிகளை விட விரைவாக குணமடைந்தார் அந்த நோயாளி. கதிர்வீச்சு கொடுக்கப்பட்டு பல மணி நேரங்களுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்கப்பட்டது ரேடியேஷன் மிஷின் வேலை செய்யவில்லை என்று. கதிர்வீச்சு கொடுக்கப்பட்டது போல மானிட்டரில் தெரிவது மற்றும் பிற வேலைகளை எல்லாம் மிஷினில் நன்றாகவே இருந்தன. ஆனால் மிஷினிலிருந்து கதிர்வீச்சு மட்டும் வெளிப்படவில்லை. வெளிப்படாத கதிர்வீச்சு எப்படி நோயாளியை குணப்படுத்தியது என்று ஆய்வு செய்ய தொடங்கினார் டாக்டர் லிசா. தன் மருத்துவமனையில் பணியில் இருந்தவரை சந்தித்த எல்லா மெடிக்கல் மிராக்குகளையும் குறித்து யோசித்தார் லிசா. எல்லா நோயாளிகளின் குணமடையும் வேகமும் மெடிக்கல் மிராக்கிள் நோயாளிகளின் குணமடையும் வேகமும் ஒப்பிடவே முடியாத அளவிற்கு அதீதமாக இருந்தது. இந்த உடலில் மாற்றங்களுக்கு காரணம் இரசாயன மருந்துகள் அல்ல,
மனம் என்னும் மாய மருந்துதான் என்று புரிந்து கொண்டார் அவர். மனம் உடலின் மீது இவ்வளவு கட்டுப்பாட்டை செலுத்துவதை லிசாவால் முதலில் நம்ப முடியவில்லை. அதுவும் உடலியல் ரீதியான எல்லா இயக்கங்களையும் பயின்ற ஆங்கில மருத்துவரான அவருக்கு சந்தேகம் வருவது இயல்புதானே. மன இயக்கங்கள் குறித்த தன் ஆய்வில் புதிய வழிமுறைகளை கண்டுபிடித்தார் டாக்டர் லிசா. இந்த வழிமுறைகளுக்கு அவர் வருவதற்கு பலவிதமான சோதனைகளை முயற்சி செய்து பார்த்தார். 1957ஆம் வருடம் புற்றுநோய் முற்றிய நிலையில் மருத்துவமனைக்கு வந்தார் ஒரு நோயாளி. அவரை பரிசோதித்த டாக்டர்கள், இனி சிகிச்சை எதுவும் தர இயலாது, புற்றுநோய் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது, அது மட்டுமல்லாமல் உடல் உறுப்புகள் மோசமான நிலையில் இருக்கின்றன என்று கைவிரித்தனர். மருத்துவ ரீதியாக எந்த கவனிப்பும் இல்லாமல் இருந்த அந்த நோயாளி டாக்டர்கள் அழைத்து கேன்சருக்கான ஒரு புதிய மருந்தொன்றின் பெயரை சொல்லி அதனை தனக்கு கொடுக்குமாறு கேட்டார். டாக்டர்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் நோயாளியை சமாதானப்படுத்த முடியாமல் கடைசியில் அந்த மருந்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை நோயாளிக்கு மருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமை பார்த்தால் நோயாளியின் உடல் இருந்த புற்றுநோய் கட்டிகள் கரைய துவங்கியிருந்தன. அப்புறம் படிப்படியாக இயல்பிற்கு திரும்பி குணமடைந்தார் அவர். வீடு திரும்பிய அந்த நோயாளி தனக்கு கொடுக்கப்பட்ட புதிய மருந்துகள் சரியாக வேலை செய்வதில்லை என்ற செய்தியை நாளிதழ்களின் மூலமாக அறிந்தார். மறுபடியும் மருத்துவமனைக்கு வந்து டாக்டர்களிடம் புகார் கூறினார். தனக்கு கொடுக்கப்பட்ட புதிய மருந்து சரியானதில்லை என ஆய்வுகள் தெரிவிப்பதாக கூறி புலம்பினார். மறுபடியும் நோயாளியின் உடலில் புதிதாக கேன்சர் கட்டிகள் உருவாக ஆரம்பித்திருந்தன. இப்போதுதான் டாக்டருக்கு விஷயம் புரிந்தது. நோயாளியின் மனம் பிளசிபோ விளைவின் அடிப்படையில் தான் முதலில் குணமாகியிருக்கின்றது. பின்பு மருந்து குறித்த இன்னொரு செய்தி நொசிபோ விளைவை அவருக்குள் ஏற்படுத்தி மறுபடியும் நோயாளியாக மாற்றியிருக்கின்றது. இப்போது டாக்டர் ஒரு வேலை செய்தார். நோயாளிக்கு கொடுக்கப்பட்ட புதிய மருந்து இப்போது குறைகள் நிவர்த்திக்கப்பட்டு மறுபடியும் வந்திருக்கிறது என்று கூறினார். அதை போடுவதாக ஒரு சிரிஞ்சில் சாதாரண ட்ரிப்ஸ் போடும் தண்ணீரை ஏற்றி அவருக்கு ஊசியாக போட்டிருக்கிறார். அடுத்த சில நாட்களில் அவருடைய கேன்சர் கட்டிகளும் கரைந்து போயின. இந்த நோயாளி முதலில் கேட்ட மருந்தின் பெயர் கிரிபியோசென். அந்த மருந்து கேன்சர் சிகிச்சைக்கு லாய்க்கற்றது என்று அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் விமர்சித்து இச்செய்தியை படித்த அந்த நோயாளி 2 நாளில் இறந்து போனார். இது போன்ற பல நோயாளிகளின் அனுபவங்கள் டாக்டர் லிசாவை ஆய்வு செய்ய தூண்டின. முதலில் லிசா மன இயக்கம் மூலம் மருந்துகள் இல்லாமல் உடலால் குணமடைய முடியும் என்று முடிவிற்கு வந்தார். ஆனால் அவருடைய அடுத்த அனுபவம் அவருடைய முடிவு தவறு என்று நிரூபித்தது. டாக்டர் லிசா செய்த இன்னும் சில ஆய்வுகளை பற்றி பார்ப்போம். அத்தியாயம் 9. மருந்துகளை மிஞ்சும் மனதின் ஆற்றல். இங்கிலாந்தைச் சேர்ந்த ஆங்கில மருத்துவரான டாக்டர் லிசா தன்னுடைய மருத்துவ அனுபவங்களிலிருந்து புரிந்து கொண்ட முதல் விஷயம் இதுதான். மருந்துகளே இல்லாமல் மன இயக்கம் மூலமே உடலால் குணமடைய முடிகின்றது. மன இயக்கத்தின் ஆற்றல் மருந்துகளை கடப்பதோடு மட்டும் நின்றுவிடவில்லை என்பதையும் மிக விரைவிலேயே புரிந்து கொண்டார். சாதாரண ரசாயனங்களை விட உயர்ந்தவை நம் உடலின் ஹார்மோன்கள். இந்த ஹார்மோன்கள் தான் நம் உடலை இயக்கும் உயர்ந்த நிலையில் உள்ளன. மனம் சாதாரண ரசாயனங்களை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, ஹார்மோன்களுக்கும் மேலானது என்ற முடிவுக்கு வந்தார். நம் ஏற்கனவே மனதில் தோன்றும் பயம் எவ்வாறு அடினலின் என்ற ஹார்மோனை உருவாக்குகிறது என்று பார்த்திருக்கிறோம். மனதில் ஏற்படும் உணர்ச்சி மாற்றம் ஹார்மோன்களை தூண்டும் தன்மையோடு இருப்பதை நம்முடைய அன்றாட வாழ்வில் எல்லா நிகழ்ச்சிகளிலும் உணர முடியும். டாக்டர் லிசா இந்த விஷயத்தை தன் நோயாளிகளுக்கு சிகிச்சை அனுபவங்களில் இருந்து உணர்ந்து கொண்டார். மருத்துவ அடிப்படையில் ஹார்மோன்கள் அவசியமாக தேவைப்படுகின்ற நோயாளிகளை தனியாக பிரித்தார். அவர்களுக்கு ஹார்மோன்களை ஊசி மூலம் தரும்போது ஏற்படும் மாற்றங்களை விலக்கிவிட்டு ஹார்மோன்களுக்கு பதிலாக சாதாரணமாக சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் ஊசி மூலம் ஏற்றிவிடப்பட்டார். தங்களுக்கு தரப்பட்டது ஹார்மோன் தான் என நம்பிய நோயாளிகள் குணமடைந்தனர். வழக்கமாக ஹார்மோன் ஊசிகள் உடலுக்குள் செலுத்தும் போது பலவித புதிய தொந்தரவுகள் தோன்றும். ஆனால் இந்த நோயாளிகளுக்கு எந்த செயற்கை ஹார்மோனும் கொடுக்கப்படாததால் எந்தவிதமான புதிய தொந்தரவும் இல்லை.
மனதில் ஆற்றல் மருந்துகளையும் ஹார்மோன்களையும் விட உயர்ந்தது என்ற விஷயத்தை புரிந்து கொண்டார் லிசா. ஆனால் புரிதலும் ஆய்வுகளும் இதோடு முடிந்துவிடவில்லை. அடுத்ததுதான் முக்கியமான ஆய்வு. மூட்டு அறுவை சிகிச்சை செய்வதற்காக வந்திருந்த சில நோயாளிகளை தேர்வு செய்தார் லிசா. அந்த நோயாளிகளை 2 குழுவாக பிரித்தார். முதல் குழுவினருக்கு உண்மையிலேயே அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அடுத்த குழுவினரை ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போய் மயக்க மருந்து தந்து அவர்களின் மூட்டு பகுதியில் லேசாக கிழித்து தோலின் மேற்புறத்தில் தையல் மட்டும் போடப்பட்டது. வெளிப்புறத்தில் இருந்து பார்த்தால் அனைவருக்கும் சர்ஜரி செய்யப்பட்டது போன்ற தோற்றமே இருந்தது. ஆனால் பாதி பேருக்கு சர்ஜரி செய்யப்படவில்லை. எல்லா நோயாளிகளுக்கும் தங்களுக்கு அறுவை சிகிச்சை நடந்தது எப்படி என்ற பொதுவான வீடியோ காட்டப்பட்டது. மூட்டு மாற்றப்பட்டு எல்லாருடைய பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் அவர்களிடம் கூறினர். இறுதியில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டவர்களும் அறுவை சிகிச்சை செய்யப்படாதவர்களும் ஒரே மாதிரியாக குணமடைந்தனர் என்று குறிப்பிடுகிறார் டாக்டர் லிசா. மனதின் ஆற்றல் மருந்துகளை மிஞ்சக்கூடியது மட்டுமல்ல, ஹார்மோன்களை மீறியது மட்டுமல்ல, உறுப்புகளை சரி செய்யும் பக்குவமுடையது என்றும் புரிந்து கொண்டார் டாக்டர் லிசா. ஒரு மனிதன் நோயாளி ஆக வேண்டுமென்றால் மிகச் சுலபம். அவருடைய மனம் அவருக்கு உதவி செய்கிறது. எந்த நோய் குறித்து தொடர்ந்து பயந்து கொண்டிருக்கிறாரோ, எந்த நோய் தனக்கு வந்துவிடக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கிறாரோ, அந்த நோய் அவருக்கு வருவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் மனம் அவருக்கு வழங்குகிறது. அதே போல உடலில் நோய் இருப்பவர்கள் தன்னுடைய நோயாளி மனநிலையில் இருந்து விடுபட்டு விட்டால் அவருடைய உடலும் நோயிலிருந்து விடுபடுகிறது. நோயாளி மனநிலையிலிருந்து விடுபடுவதற்கு பலவிதமான வழிமுறைகள் உண்டு. எல்லா வழிகளும் அறிவியல் பூர்வமானவையாக தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. மனமாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக இருந்தால் போதுமானது. நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பெரிய தொந்தரவு ஏற்பட்டாலும் தான் நம்பும் கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ தர்காவுக்கோ போய்விட்டு வந்தால் அது குணமாகிவிடும் என்ற நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள். ஒரு மனிதன் தனிப்பட்ட நம்பிக்கைகள் அறிவுபூர்வமாக இல்லாவிட்டாலும் கூட அது பல நன்மைகளை தருகிறது. அதே நேரத்தில் இது மாதிரியான நம்பிக்கைகளை பயன்படுத்தி கொண்டு வியாபாரம் செய்யும் நபர்கள் உருவாகிவிடுவார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நாம் சின்ன சின்ன நம்பிக்கைகள் கூட இல்லாதவர்களாக மாறிவிட்டோம். அது கூட பரவாயில்லை. இதற்கு நேர் எதிராக நோய்கள் பற்றிய அறிவை பெருக்கிக் கொள்கிறோம் என்ற பெயரில் அச்சத்தை வளர்த்து கொள்கிறோம். மருத்துவ அறிவை விழிப்புணர்வை வளர்த்து கொள்கிறோம் என்று நினைத்து கொண்டு பயத்தை வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியம் பற்றி படிப்பதற்கு பதிலாக நோய்களை பற்றி படித்து அறிந்து கொண்டிருக்கிறோம். மன இயக்கத்தில் பயம் என்பது நொசிபோ விளைவை தரும் என்பதை, நம்பிக்கை பிளசிபோ விளைவை தரும் என்பதையும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த இரண்டையும் பயன்படுத்தி நம் நோயாளிகளாகவோ அல்லது ஆரோக்கியமானவர்களாகவோ நம்மை மாற்றிக்கொள்கிறோம். சரி, மறுபடியும் டாக்டர் லிசாவிற்கே வருவோம். லிசா நோயிலிருந்து நம்மை விடுவித்து கொள்வதற்காக 6 வழிகளை முன்மொழிகிறார். முதலில், உங்களை நீங்கள் குணப்படுத்தி கொள்ள முடியும் என்று நம்புங்கள். உங்கள் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் தன்மையுடையது என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த நம்பிக்கை வளர்த்து கொள்வதற்கான சூழலை உருவாக்குங்கள். உங்கள் உடல் உணர்ச்சிகளை கவனித்து பழகி படிப்படியாக மன உணர்வுகளை கவனிக்க துவங்குங்கள். உங்கள் உள்ளுணர்வு சொல்வதை கேட்டு பழகுங்கள். உங்கள் நோய்களுக்கான அடிப்படை காரணத்தை நீங்களே கண்டுபிடியுங்கள். இயற்கை தன்மையிலிருந்து உங்கள் வாழ்க்கை முறை எவ்வளவு மாறியிருக்கிறது என்று புரிந்து கொண்டு அதனை ஒழுங்குபடுத்துங்கள். எவற்றையெல்லாம் உங்கள் அன்றாட வாழ்வில் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற மனதிற்கான பிரிஸ்கிரிப்ஷனை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள். குணமாதல் என்பது இயற்கையின் முழுமையான வேலை என்பதை நம்பி அமைதியடையுங்கள். உடலை மட்டும் படித்து உடல் ரீதியாக தீர்வுகளை ஆய்வு செய்து கொண்டிருக்கும் நவீன மருத்துவத்தின் ஒரு மருத்துவர் அவருடைய அனுபவங்களால் மனதின் இயக்கத்தை புரிந்து கொள்கிறார். அவர் கூறும் வழிமுறைகள் ஆரோக்கியத்தை தக்க வைத்து கொள்ளவும் நோயின் பிடியிலிருந்து விடுபடவும் நமக்கு உதவி செய்கிறது.
மனம் பற்றி அதன் இயக்கம் பற்றி ஓரளவு அறிந்து கொண்டாகிவிட்டது. இதுவரை நாம் பார்த்தவை அனைத்தும் பயன்பாட்டு நிரூபணங்கள். ஒரு விஷயத்தை பயன்படுத்தி அதன் விளைவுகளை அறிந்து கொள்ளும் ஆய்வு முறை. மனம் பற்றிய பயன்பாடு ஆய்வுகள் இல்லாத வேறு ஆய்வுகளையும் நாம் அறிந்து கொள்ளலாம்.